Halo viewers, வணக்கம், குட் மார்னிங், selamat pagi. ஓகே, சீனரிஸ்லாம் கொஞ்சம் பார்த்தீங்களா? அது எங்கேன்னா ஃப்ரேசர் ஹில், ஃப்ரேசர் மலை, புக்கெட் ஃப்ரேசர். இது வந்து மலேசியாவில் பஹாங் மாநிலத்தில் இருக்கிற ஃப்ரேசர் ஹில். நல்ல ஒரு அருமையான இடம், குளூர் பிரதேசம் உள்ள இடம், அருமையாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஆர்டர் இருந்துச்சு, டெம்பிளோட ஒரு 150 பேர் சாப்பிட்ற மாதிரி எனக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க கோயில் சார்பாக. ஸோ அதுக்கு வந்து நான் வேண்டிய ப்ரிப்ரேஷன்லாம் காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்ருக்கோம். பாருங்கள், 3 விதமான மரக்கறி, அப்புறம் சாம்பார், சாதம், பாயசம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து பீன் கட், டவும் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு சாம்பார், பைத்தங்காய் ஒரு பொரியல், அப்புறம் சாம்பார், மரக்கறி சாம்பார், மரக்கறிங்கெல்லாம் போட்டு ஒரு சாம்பார், கேபேஜ் கூட்டு எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஒரு 10 மணிக்கு, அதாவது நான் வந்து இருக்கிற இடம் வந்து ரவ் பஹாங். ஸோ அங்கேருந்து ஃப்ரேசர் மலைக்கு போகிறதுக்கு எப்படியும் ஒரு 1 ஹவர், லெஸ் தென் 1 ஹவர் இருந்தாலும் நம்ம வந்து மெதுவாக போகணும். ஏன்னா அந்த பாதை வந்து அவ்வளோ வைண்டியாக இருக்கும். கொஞ்சம் வந்து நம்ம பாதுகாப்பாக போகிறதுனால கொஞ்சம் மெதுவாகவே போகலாம். நம்ம அவசரம் இல்லாமல் தான் நாங்கள் வெள்ளனே சமைச்சிட்டு அவசரம் இல்லாமல் நாங்கள் போனோம். சமையல் முடிக்க எனக்கு ஒரு 3 ஹவர்ஸ் பிடிச்சிச்சு. எனக்கு கட்டிங்க்கு எல்லாம் வந்து மை ஃப்ரெண்டு 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து எல்லாம் வெட்டி கொடுத்து எல்லாம் நாங்கள் எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நாங்கள் போனோம். எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே நான் சமைச்சு வச்சுட்டேன். அந்த பாதை பாருங்கள், போகிற பாதை பாருங்கள். அந்த பாதை வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப 2 பக்கெட்டும் வந்து நல்ல ஒரு க்ரீனாக இருக்கும். ரவுப்லேருந்து போயிட்டு வரப்போ அந்த மலை தெரியுங்க, அதுதான் ஃப்ரேசர் ஹில். இப்போ வந்து நாங்கள் ரவுப்லேருந்து அந்த மலை பாருங்க, அந்த மவுண்டன் பாருங்க, அந்த மலைக்கு தான் நாங்கள் போகணும். அந்த பாதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து மலை பிரதேசம், மழை காலங்களில் வந்து கொஞ்சம் வந்து அந்த பாதை வந்து கொஞ்சம் ஸ்லிப்பாக இருக்கும். காடிலாம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து நல்ல ஒரு ஃப்ரேசர் ஹில், இதுதான் மலை நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம். மோஸ்ட் வந்து அங்கே வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேலாம் வந்து கொஞ்சம் ஆள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டூரிஸ்ட் வெளியே இருந்து வரவங்க, அது வந்து ரொம்ப அருமையான இடம். பாதை கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கும். நம்ம காடி கண்டிஷனை நல்லா எடுத்துகிட்டு போகணும். பாருங்கள், ஃப்ரேசர் டவுனுக்கு என்டர் பண்ணுறோம் பாருங்கள். ரொம்ப அருமையான இடம். சைக்கிளிங்க்கு, ஒரு ஜாகிங்க்கு, ஹைக்கிங் பிளேஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த இடத்துல ஹைக்கிங் பிளேஸ் நல்லாயிருக்கும். பொதுவாக சாட்டர்டே சண்டேலாம் கொஞ்சம் வாகனங்களில் காசுலாம் கொஞ்சம் கூட இருக்கும். அந்த அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி வந்து கொஞ்சம் சைக்கிளிங்ஸ்லாம் இருந்து, ரேசஸ்லாம் இருந்துச்சு. இது வந்து நல்ல ஒரு சிம்பிள்ஸ், வாட்சோட பில்லர் ஒன்று இருக்கும், வாட்ச் பில்லர், நல்ல ஒரு சிம்பிள்ஸ். அது அங்கே ரொம்ப பேர் ஃபோட்டோஸ் எடுத்துக்குவாங்க. நல்ல ஒரு அருமையான இடம். பொதுவாக அது வந்து அமைதியாக, ரொம்ப கூலிங்காக, அமைதியாக மைண்டை நம்ம ரிலாக்ஸாக வச்சுருக்கணும். ஒரு 2 நாள், ஒரு 2 ராத்திரி இருந்து அங்கே தங்கிறதுக்கெலாம் நல்ல ஒரு இடம் இருக்குது. நல்ல ரெஸ்ட் ஹவுஸு, நல்ல ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. அருமையான இடமா இருக்குது. இந்த ஃப்ரேசரில் வந்து நம்ம அந்த காலத்தில் வந்து தமிழர்கள் வந்து ரொம்ப பேர் இருந்திருக்கிறாங்க. பூ தோட்டங்கள் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இப்போ பாருங்க, நம்ம வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம். அந்த கோயில் வந்து நெருங்கிடுச்சு. அந்த கோயில் வந்து, அதாவது பழைய கோயில். அப்போக்கி வந்து ரொம்ப தமிழர்கள் இருந்தனால ஒரு 50 இயர்ஸ் பேக் ஈஸ்வரர் ஆலயம் பாருங்க. அந்த கோயிலில் தான் வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் நம்ம எல்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி. இதுதான் அந்த டெம்பிள். அந்த டெம்பிள் வந்து லேக் பக்கத்துலேயே இருக்கும், நல்லா பள்ளத்தில் இருக்கும். அருமையான இடங்க, பூத்தோட்டத்தோடு அந்த டெம்பிள் ரொம்ப மனசுக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு டெம்பிள். பூத்தோட்டத்தெல்லாம் பார்க்கணும், அழகான பூத்தோட்டங்க, டேலியா பூலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும்.
கலரான டேலியா ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையான கலர். உங்களுக்கு எங்கேயும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃப்ளவர்ஸ் மாதிரி கிடைக்காது. ஸோ அந்த அன்றைக்கி வந்து ஒரு ப்ரேயர்ஸ் எவ்ரி இயர் இந்த டெம்பிள்லேருந்து ஒரு ப்ரேயர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரேயர்ஸ்க்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் பேர் கூட்டம் வந்துருந்தாங்க. ஸோ சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு பரிமாறிட்டு அங்கே கொஞ்சம் இடத்த சீனரிஸ்லாம் அப்படியே பார்த்துட்டு நீங்கள் வரலாம். ரொம்ப அருமையான இடங்க. நீங்கள் வார்த்தையால் சொல்ல முடியாது. அங்கே போய் இருந்து நீங்கள் ஒரு தங்கிட்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். எஸ்பெஷலி மலேசியன்ஸ், யூ ஃபீல் லைக் ரிலாக்ஸ் யுவர் மைண்ட், யுவர் பாடி. திஸ் இஸ் அ நைஸ் பிளேஸ் ஃபார் யூ ஆல். நாங்கள் இதை சமைச்ச அந்த ஐட்டம்ஸ்லாம் கொண்டாந்து அப்படியே அழகாக ஒரு டேபிள் எல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் அப்படியே பரிமாறிட்டோம். வேண்டுறவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க போட்டு சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு அங்கே என்னன்னு சொல்லணுன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். ரொம்ப அந்த காட்டு வளங்களோட குருவி சத்தம், பேர்ட்ஸோட சிங்கிங் சவுண்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கோயில் பக்கத்துலேயே வந்து ஒரு லேக் இருக்குது. அந்த லேக்கில் கூட நீங்கள் வந்து ரிலாக்ஸாக போட்லாம் இருக்குது. நீங்கள் அது வந்து பே பண்ணி தான் விளையாட முடியும். நீங்கள் அதில் விளையாடலாம். அது சுற்றியும் வர்றதுக்கெலாம் நல்ல ஒரு ஹைக்கிங் நல்ல இடம் இருக்குது. வாக்கிங் போகிறதுக்கு, ஜாகிங் போகிறதுக்கு. அந்த இடத்துல பிரேசில்லேருந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ப்ளே கிரவுண்ட் இருக்குது. பட்டர்ஃப்ளை கார்டன் இருக்குது, ஆர்கிட் ஃப்ளவர் கார்டன் இருக்குது. அங்கே என்ன ஆகுதுன்னா நல்ல பழைய காலத்து, அதாவது பிரிட்டிஷ் டைமில் வந்து கட்டின பங்களோஸ்லாம் இருக்குது. அந்த பங்களோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த பிரேசிலுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது. லிட்டில் லண்டன்னுவாங்க. லிட்டில் லண்டன்னுவாங்க. அதாவது அந்த லண்டனில் வந்து எப்படி அந்த ஒரு ஹவுஸ் வந்து அந்த ஸ்டோன் ஒர்க்கில் கட்டிருக்காங்க அதே மாதிரி நிறைய அந்த பிரேசில் நீங்கள் ஒரு வாட்டி பேஜெல்லாம் சுற்றி பாருங்கள், ரசிச்சு பாருங்கள். என்னோட இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். ஐயோ, கோயில் தர்மாகரத்தா அவருக்கு நன்றி சொல்லுங்க. அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லுங்களா. ஆமாம், very nice flower at Fraser Hill. Very nice color, purple color.